வள்ளுவன் திருவடிகளுக்கு வணக்கம். நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா திருப்பூர்லிங்க. வள்ளுவன் திருவடிகளுக்கு வணக்கம். நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா திருப்பூர்லிங்க கலை திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. இங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா கலைகள் வந்து எத்தனை கலைகள் இருக்கும், நாட்டுப்புற கலைகள் எத்தனையுமே வந்து இங்க ஒன்று கூடி ஒருங்கிணைச்சு ஒரு சிறப்பான ஒரு விழா நடத்தி இருக்கிறாங்க. அந்த விழா வந்து தலைமை தாங்கின அனைவருக்கும் நன்றியை சொல்லிட்டு இப்ப இந்த கலையில வந்து இந்த பாப்பாங்க 2 பேருமே வந்து கரகாட்டம் வந்து ஆடி இருக்காங்க. அந்த கரகாட்டம் வந்து எந்த அளவுக்கு ஆடி இருக்காங்க, எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன். இங்க வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால இப்போ இவங்களை மட்டும் தான் இருக்கிறாங்க. அதனால இதை மட்டும் எடுக்க முடிஞ்சுது. மற்றவங்க எல்லாம் அந்த கலைஞர்களாம் கிளம்பிட்டாங்க. அதனால இப்போ இவங்க கிட்ட வந்து அந்த எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்தாங்க, எந்த அளவுக்கு அவங்க சிரமப்பட்டு இந்த கலையை பழகினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம். பேர் என்னங்க சொல்லுங்க? தர்ஷினி. உங்க பேரு? ராசினி. என்ன படிக்கிறீங்க நீங்க? காலேஜ் செகண்ட் இயர். செகண்ட் இயர் படிக்கிறீங்க. என்ன படிக்கிறீங்க? பிகாம் படிக்கிறீங்க. நீங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. சரி, நல்லா படிப்பீங்களா? பாதாள தெரியும் நல்லா படிப்பீங்கன்ட்டு. இல்லைன்னா அந்த கலையில எல்லாம் வந்து இன்வால்வ் பண்ண முடியாது. எங்கிருந்து வரீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்களா? நீங்களும் கோயம்புத்தூர் தானே? 2 பேரும் அக்கா தங்கச்சி தானே? சரி, பரவாயில்ல. இந்த கரகாட்டம் வந்து இப்போ ஆடுனீங்களா, கொஞ்ச நேரம் முன்னாடி ஆடி இருப்பீங்க. அந்த கலையை வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? வேற யாராவது சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல உங்களுக்காக ஆர்வம் வந்துச்சா அப்படின்னு ஒரு இது இல்ல படத்தை கூட பார்த்து சொல்லி ஒரு படத்துல வந்து கரகாட்டம் ஆடுறாங்க, ஒரு ஹீரோயின் ஆடுறாங்க, நடிகை ஆடுறாங்கன்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம். எந்த மாதிரி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு சொல்ல முடியுமா? எங்க மாஸ்டர் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க ஆடுறத நாங்க சின்ன வயசுல பார்க்கும்போது எங்களுக்கு அப்படியே ரொம்ப நாள் ஆசை அவங்கள பார்த்து ஆடணும்னு. ஊர் திருவிழால ஸ்டேஜ்ல எல்லாம் ஆடுவோம். அவங்க ஆடிட்டாங்க கீழே நின்று நாங்க நிறைய வாட்டி பார்ப்போம். அப்ப நான் சின்ன வயசுல அக்காவும் நடந்தா இருப்போம். அவங்க ஆடும்போது நாங்க பார்த்து நாங்களும் இந்த மாதிரி ஆடணும், எங்களுக்கும் இந்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே போய் கத்துக்கிட்டு. இந்த கலையை மென்மேலும் நீங்க வளர்த்தணும் அப்படின்னா நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ஒரு சில இடத்துல இந்த கலையை வந்து தப்பா தான் பேசுறாங்க. மாதிரி தப்பா பேசாம அப்படி பேசாம அந்த கலைஞர்களை வளர்த்துக்கிட்டா இவ்வளவு மேல வருவாங்க. ஓகே, பரவாயில்ல, நன்றிங்க. ஏன்னா அது வந்து ஒரு அந்த அந்த காலத்துல இருந்தது ஒரு கலைகள் வந்து இந்த மாதிரி இருந்தது. இப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நாகரிகம் மாறிடுச்சு. நாட்டுப்புற கலைகள் இந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கும்போது திருக்குறள் பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருக்குறள்னால சிரிக்கிறீங்க. திருக்குறள்னா எத்தனை திருக்குறள் உங்களுக்கு தெரியும்? திருவள்ளுவரை பத்தி எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? பார்த்து சொல்லுங்க. திருக்குறள் நிறைய தெரியும். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறள் சொல்லுங்க, 2 பேரும் சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கு நன்றி மறப்பது நன்றது நன்றல்லது அன்பே மறப்பது நன்றி. தீனால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வெடு கசுடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. சரி, பரவாயில்ல, அவங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல. இந்த அளவுக்கு வந்து கலை மேல ஆர்வப்பட்டு இவங்க நாட்டுப்புற கலைகள் வந்து எத்தனை வருஷமா இது பழகினீங்க? இந்த கரகாட்டம் எத்தனை வருஷம் பழகி? 5 வருஷமா பழகி இருக்காங்க. அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது 5 வருஷம் பழகிறதுங்கிறது. அதனால அது வந்து அவங்களை மென்மேலும் நீ கலையை வந்து இவங்க வந்து மென்மேலும் கொண்டு போவாங்க ஒரு நம்பிக்கை வச்சுட்டு திருக்குறள் சொன்னதுனாலையுமே இவங்களுக்கு வந்து தமிழ் பற்றாளர் சேலம் மூலமா வந்து திருக்குறள் புத்தகத்தை வந்து 2 பேருக்குமே வந்து நினைவு பரிசீலனை கொடுத்துறாங்க.